இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான தமிழ் ஃபுல் டெஸ்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான 20 வினாக்களை எக்ஸாம் மாதிரி செஞ்சு பார்க்க போகிறோம். இந்த 20 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாரதியாரின் நூல்களில் அல்லாதவை எவை? பாரதியாரின் நூல் அல்லாதது எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, குறிஞ்சித்திட்டு. குறிஞ்சித்திட்டு என்ற நூலின் ஆசிரியர் பாரதிதாசன். மற்ற ஆப்ஷன்ஸை நம்ம பார்க்கலாம். ஞானரதம், சொர்ணகுமாரி, விநாயகர் நான்மணி மாலை ஆகிய நூல்களின் ஆசிரியர் பாரதியார். நெக்ஸ்ட் கொஸ்டின். பொறுத்துக நூலும் நூலாசிரியர்களும். ஆன்சர் ஆப்ஷன் சி 3412. ஒளியிலே தெரிவது வண்ணதாசன், சிரிப்பின் நிழல் சுரதா, ஒளிப்பறவை சிற்பி பாலசுப்ரமணியம், சிரித்த நுணா வாணிதாசன். ஒளியிலே தெரிவது வண்ணதாசன், சிரிப்பின் நிழல் சுரதா, ஒளிப்பறவை சிற்பி பாலசுப்ரமணியம், சிரித்த நுணா வாணிதாசன். நெக்ஸ்ட் கொஸ்டின். தவறானதை காண்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, விசனம். விசனம் என்றால் கவலை என்று பொருள். விச்சை என்றால் தான் கல்வி என்று பொருள். அதனால் தவறான பொருள் ஆன்சர் ஆப்ஷன் டி. மற்ற ஆப்ஷன்ஸை நம்ம பார்க்கலாம். சுரிவளை சங்கு, கன்னி வாழை இளமையான வாழை மீன், பணிலம் சங்கு. இது எல்லாமே சரியாக தான் பொருந்திருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருள் காண்க. ஒப்புரவு. ஒப்புரவு என்பதன் பொருள் ஆன்சர் ஆப்ஷன் சி, உதவி செய்தல். உதவி செய்தல் ஒப்புரவு. நெக்ஸ்ட் கொஸ்டின். மீராவின் நூல் எது? மீராவின் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கனவுகள் கற்பனைகள். கனவுகள் கற்பனைகள். ஆப்ஷன் டி பார்க்கலாம். குறடு என்ற நூலின் ஆசிரியர் அழகிய பெரியவன். சிரிக்கும் பூக்கள் என்ற நூலின் ஆசிரியர் குழந்தை கவிஞர் என்று அழைக்கப்படக்கூடிய அல வள்ளியப்பா. மீராவின் நூல் கனவுகளும் கற்பனைகள். நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியானதை காண்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, கூற்றவா என்றால் பிரிவுகளாக. இதுதான் சரியான பொருள். முளை என்றால் மலைக்குகை என்று பொருள். அலை என்றால் புற்று என்று பொருள். தரளம் என்றால் முத்து என்று பொருள். அதனால் சரியானதாக இருக்கக்கூடிய பொருள் ஆன்சர் ஆப்ஷன் சி, கூற்றவா என்றால் பிரிவுகளாக. நெக்ஸ்ட் கொஸ்டின். தவறான பொருளை காண்க. ஆடும் நீராடும், வசி மழை, துவரை பவளம். இது எல்லாமே சரியாக தான் இருக்குது. தவறான பொருள் ஆன்சர் ஆப்ஷன் டி, மாவடு. மா என்றால் பெரிய விலங்கு அப்படிங்கிற பொருள் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். மலைக்குகை என்பதன் சரியான சொல்லை தேர்க. மலைக்குகை. ஆன்சர் ஆப்ஷன் டி, இவை அனைத்தும். அலை என்றாலும் மலைக்குகை என்று பொருள். அலை, புற்று, மலைக்குகை. முளை மலைக்குகை. பிளம் என்றாலும் மலைக்குகை என்று பொருள். அதனால் ஆன்சர் ஆப்ஷன் டி, இவை அனைத்தும். நெக்ஸ்ட் கொஸ்டின். பாரதிதாசனின் நூல்களுள் பொருந்தாததை தேர்வு செய்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, குழந்தை இலக்கியம். குழந்தை இலக்கியம் என்ற நூலின் ஆசிரியர் வாணிதாசன். மற்ற ஆப்ஷன்ஸை நம்ம பார்க்கலாம். புரட்சி கவி, காதலா கடமையா, என் நாளோ ஆகிய நூல்களின் ஆசிரியர் பாரதிதாசன். குழந்தை இலக்கியம் என்ற நூலின் ஆசிரியர் வாணிதாசன். நெக்ஸ்ட் கொஸ்டின். தேன் எனும் பொருள் தராத சொல் எது? தேன் எனும் பொருள் தராத சொல். ஆன்சர் ஆப்ஷன் டி, அமிர்தம். ஆன்சர் அமிர்தம். மற்ற ஆப்ஷன்ஸை நம்ம பார்க்கலாம். மது, பிரசம், வேரி ஆகிய சொல்லுக்கு என்ன பொருள்னா தேன் என்று பொருள். நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருந்தாததை தேர்வு செய்க. போந்து என்றால் பனை என்று பொருள். தெங்கு என்றால் தென்னை என்று பொருள். தமாலம் என்றால் பச்சிலை தாவரங்கள் என்று பொருள். கோழி என்றால் அரச மரம் என்று பொருள். இதில் ஆலமரம் இருக்குது. அதனால் பொருந்தாத சொல் ஆன்சர் ஆப்ஷன் டி, பொருந்தாத பொருள் தருக. கோழி, ஆலமரம் இருக்குது. ஆக்சுவலாக ஆன்சர் அரச மரம். மற்ற நெக்ஸ்ட் கொஸ்டின். திருமலை அதிபர் பள்ளு என்ற நூலின் ஆசிரியர் யார்? திருமலை அதிபர் பள்ளு என்ற நூலின் ஆசிரியர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பெரியவன் கவிராயர். பெரியவர் கவிராயர். நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருந்தாத இணையை தேர்வு செய்க.
பொருந்தாத இணை. ஆன்சர் ஆப்ஷன் டி குழந்தை செல்வம் வாணிதாசன். குழந்தை இலக்கியம் என்ற நூலின் ஆசிரியர் தான் வாணிதாசன். இதில் வந்து குழந்தை செல்வம் இருக்குது, அதனால் பொருந்தாத இணை. மற்ற ஆப்ஷன்ஸை நம்ம பார்க்கலாம். கொல்லிப்பாவை என்ற நூலின் ஆசிரியர் ராஜமார்த்தாண்டன், காவியப்பாவை என்ற நூலின் ஆசிரியர் முடியரசன், கொய்யாக்கனி என்ற நூலின் ஆசிரியர் துரைமாணிக்கம் என்று அழைக்கப்படக்கூடிய என்ற இயற்பெயரை கொண்ட பாவலரேறு பெருஞ்சித்திரனார். துரைமாணிக்கம் வந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனாரினுடைய இயற்பெயர். பொருந்தாத இணை வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். குளிரும் மஞ்சையும் கொண்டலும் காக்கும் எனும் அடிகளில் கோடிட்ட பகுதியின் பொருளை காண்க. மஞ்சையும் என்பதன் பொருள் ஆன்சர் ஆப்ஷன் பி மயில். ஆன்சர் மயில். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆயம் என்பதன் பொருள். ஆயம் என்பதன் பொருள் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சுற்றம். ஆன்சர் சுற்றம். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழுள்ளவற்றுள் நரகம் என்ற பொருள் தரும் சொல்லை காண்க. நரகம். ஆன்சர் ஆப்ஷன் சி நிரயம். நரகம் என்பதன் பொருள் நிரயம். நெக்ஸ்ட் கொஸ்டின். தவறான இணையை தேர்வு செய்க. தவறான இணையை தேர்வு செய்க. கவுள் கண்ணம் ஆர்கலி எருமை. இதுதான் தவறான இணை. ஆர்கலி எருமை. ஆர்கலி என்றால் மிகுந்த ஓசையை உடைய கடல் என்று பொருள். அதனால் இதில் வந்து எருமைன்னு இருக்குது. மேதி என்றால் தான் எருமை என்று பொருள். தவறான இணை வந்து ஆப்ஷன் பி. புதுப்பெயல் புதுமலை சரியானது. புலம்பு என்றால் தனிமை என்று பொருள் சரியானது. கவுள் என்றால் கண்ணம், இதுவும் சரியானது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். தோப்பில் முகமது மீரானின் சாகித்ய அகாதமி பெற்ற புதினம் எது? தோப்பில் முகமது மீரானின் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற புதினம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி சாய்வு நாற்காலி. ஆன்சர் சாய்வு நாற்காலி. நெக்ஸ்ட் கொஸ்டின். தவறான இணையை தேர்வு செய்க. தவறான இணை ஆன்சர் ஆப்ஷன் பி இயேசு காவியம். இயேசு காவியம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா கண்ணதாசன். இதில் வந்து எச்.ஏ. கிருட்டிணனான் இருக்கு, அதனால தவறானது. எதிர்பாராத முத்தம் பாரதிதாசன். ராவண காவியம் என்ற நூலின் ஆசிரியர் புலவர் குழந்தை. பராசக்தி மகா காவியம் என்ற நூலின் ஆசிரியர் சுத்தானந்த பாரதியார். மீதி எல்லாமே சரியானது. தவறான இணை வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். பாரதியாரின் நூல்களுள் பொருந்தாததை தேர்வு செய்க. பாரதியாரின் நூல்களுள் பொருந்தாதது ஆன்சர் ஆப்ஷன் ஏ தமிழ் தொண்டன். தமிழ் தொண்டன் இதுதான் பொருந்தாதது. மற்ற ஆப்ஷன்ஸை நம்ம பார்க்கலாம். சந்திரிகையின் கதை, பாப்பா பாட்டு, தராசு ஆகிய நூல்களின் ஆசிரியர் யாருன்னா பாரதியார். அவ்வளோதான். நம்ம 20 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த 20 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.